ஏவுகணை தாக்குதல் வந்தாலும் அந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பாதுகாப்பு ஒத்திகை. அதை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க சார், நாளைக்கு போர் ஒத்திகை நடைபெறும் போது மின்சாரம் நிறுத்தப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே. ஆமாம், அதாவது நைட் நேரத்தில் வந்து ஒரு அதாவது அவங்க வந்து அந்த வருது மேலே ஏர் அட்டாக்காக பிளான் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உள்ள வருது அப்படின்னா வந்து லைட் இருந்ததுன்னா வெளிச்சம் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து தெரிஞ்சிடும் எந்த டார்கெட்னு சொல்லி. இந்த இது வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எந்த இடத்துல இருக்குல்ல, சில மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் எக்ஸசைஸ்க்காக அப்படி வார் வந்தால் கம்ப்ளீட்டாக மின்சாரத்தை கட் பண்ணாலும் கட் பண்ணதை அந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் கட் பண்ணிட்டா அது வந்து என்னன்னா அந்த வர்ற இது வார் ஏர்க்ராஃப்ட் வந்து டார்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காகத்தான் அந்த மின்சாரத்தை கட் பண்ணுறன்றது. ரேடார் மூலமாக மும்பை போகுதா, சென்னை போகுதா, கொல்கட்டா போகுதா, எந்த ஏரியா போகுன்றதை ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த இதுக்கு அலர்ட்டாக இருக்க சொல்லி வரும், இன்டிமேஷன் வரும். ஏவுகணை தாக்குதல் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பாதுகாப்பு ஒத்திகை. மக்கள் வந்து எப்படி பாதுகாப்பணுமா, நம்ம ஆர்மட் ஃபோர்ஸஸ் வந்து ஃபைட் பண்ணுது ஜெயிக்கிறோம் மற்றதெல்லாம் அது வேறு வேலை. மக்கள் அங்கே இருக்க மக்கள் நாட்டு மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தால் எங்கேயோ பார்டரில் போர் நடக்குது, நமக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது, நம்ம இங்கே ஜாலியாக இருப்போம்ன்றது யாரும் வந்து அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக போர் பாதுகாப்பு ஒத்திகை தான் இந்த இது. ஏவுகணை தாக்குதல் நடக்கலாம். ஏவுகணை தாக்குதல் இருந்தாலும் இங்கே வந்து அந்த இது விழுகும்போது கொண்டு வந்து விழுகும்போது நம்ம எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும், எப்படி பாதுகாப்பாக, ஏன்னா வந்து ஒன்று விழுந்துச்சா அடுத்தடுத்தானே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த விட்டு நம்ம எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துக்கு போய் ஷெல்டர் தேடி நம்ம போய் மறைவிடமாக ஒழிஞ்சிக்கிறோம்.